கொரோனா காலகட்டம் அது மாதிரி தொடர்ச்சியா வந்ததுனால ஒரு சரியான நேரம் பார்த்தோம் ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு. அது இப்பதான் நேரம் வந்திருக்கு அப்படின்றது. ஆமாங்க. இப்ப கொத்து கொத்தா மக்கள் சாகிற பொழுது நல்ல நேரம் இல்லையாங்க. கொரோனாவுல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. கங்கை ஆற்றங்கரை ஓரம் கணக்கான பிணங்களை எந்த கருவிகளும் இல்லாம அதை எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே மணல் மேல பிணங்களை போட்டு மண்ணை வாரி போட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் செய்திகள் ஆங்கில பத்திரிகைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் டிவிகள் எல்லாம் வந்த பிறகு காரி துப்பின பிறகு அது மேல நடவடிக்கை எடுத்து பிணங்கள் மீது மண்ணு போடுவதற்கு பல போராட்டம் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வரி குறைக்காத நீ இப்ப குறைச்சிருக்கிறன்னா அது என்ன, இது பெரிய மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். அது மக்கள் செத்து போயிட்டு இருக்கிறாங்க, அப்ப வரியை குறைங்கன்னா நான் கொரோனா சமயத்துல அப்படி ஒரு சிக்கலா இருந்துச்சு அப்ப குறைக்கலனா சிக்கலா இருக்கிற போது தானே வரி குறைப்பாங்க ஒருத்தர். பொருளாதார தேக்கம் இல்ல வரி குறைத்தால் பொருளாதாரம்னா யாருக்கு வரி பண்ணி முதலாளிக்கு வரியை போடு, உழைக்கிற மக்களுக்கு வரியை குறை. லட்சம் கோடி கொள்ளையடிக்கிற முதலாளிகளுக்கு வரியை போடுமா அன்னைக்கும் பேச, இன்னைக்கு அதானே பேச போறோம். கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரியை குறைச்சிட்டு இவனுக்கு வரியை போட்டீங்கன்னா நீங்க எப்படி அது ஈடு கட்டுவீங்க? கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரியை கூடுதலாக்கிட்டு இவங்களுக்கு வரியை குறைங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்குற வரிச்சலுகை நிறுத்துங்க. அதே கொரோனா காலங்களில் தானே 3 லட்சம் கோடி ரூபாயை வரிச்சலுகை கொடுத்தாங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு. நீ அவனுக்கு கொடுக்குற 3 லட்சம் கோடி இங்க உழைக்கிற மக்களுக்கு நீங்க செலவிட்டு இருக்கலாம்ல. நீ எதுக்குப்பா அவனுக்கு 3 லட்சம் கோடி வரிச்சலுகை கொடுக்குற? என்ன காரணம்? நீ அதை பத்தி இன்னைக்கு இலவன மாதிரி பத்திரிகைகள் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்கல்ல. அப்ப முதலாளிகள் கொள்ளடிக்கணும், எவ்வளவு பேர் செத்து போனாலும் அதை பத்தி அவங்க எல்லாம் கவலை கிடையாதுன்றதுதான் கொரோனா நடந்த உண்மை. அதனாலதான் இவ்வளவு இதா துணிவா பேசுறோம். கொரோனா காலத்துல இப்படி ஆச்சுன்னா அப்போ 3 லட்சம் கோடி அவனுக்கு கொடுத்தீங்களா? அது என்ன கணக்குல கொடுத்தீங்க? அந்த கணக்கு எப்படி வருதுங்க? அது சொல்ல முடியும். பங்கு சந்தையில இப்போ ஊழல் நடக்குது. பங்கு சந்தையில ஆன்லைன்ல சூதாட்டம் நடத்துறாங்க. எல்லாம் எக்கச்சக்கமான திருட்டு வேலை பண்றாங்க பங்கு சந்தையில. அவங்க பணத்தை ஒவ்வொரு ஆண்டும் பலாயிரம் கோடிகளை இந்தியா பங்கு சந்தையில இருந்து முதலிட்டு அப்படியே லாபத்தோட அள்ளிட்டு போறான். அள்ளிட்டு போறவனுக்கு 25,000 கோடி ரூபாய் நீ செலவு கொடுக்குற. இதெல்லாம் என்னத்த சொல்றது நாம? இப்படி அவன் கொள்ளையடிச்சிட்டு போறது சலுகை கொடுத்துட்டு இங்க இருக்கிற கள்ளப்பருப்பிக்கு நான் வரியை போடுவேன், இங்க இருக்கிற இட்லிக்கு வரியை போடுவேன்னா அயோக்கியத்தனம் இல்லைங்களாங்க.